மக்களே, நாம் இன்னைக்கு வந்திருக்க கோவில் வந்துங்க, அடுத்து வேற மாப்பிள்ளை வந்துட்டான். அகஸ்திய மகரிஷியினால மணல்ல சிவலிங்காகாரமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டார். முதலாம் ராஜேந்திர மன்னர் காலத்து கல்வெட்டு. 6500 ஆண்டு பழமை வாய்ந்த ஆத்தி மரத்தை நீங்க இங்க பார்க்கலாம். இங்க படகு சவாரியும் இருக்கு. குடங்களை தோன்றுது, முடியுது, பூம்புகார் முடியுது. இந்த ரெண்டுக்கு நடு சென்ட்ரலான பிளேஸ் இது. அக்கா சீக்கிரம் அக்கா, யூடியூப் என்ன வரும்னு சொல்லுங்க. கிரீன் டீ. வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்றைக்கு நம்ம வந்திருக்கும் கோவில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே காண முடியாத இயற்கை வாய்ந்த காவிரி ஆற்று நடுவில் தனி தீவில் இருக்கும் ஒரு அழகிய சிவன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த கோவிலின் சிறப்பு என்னென்னா, இங்கே இயற்கையும் ஆன்மீகமும் ஒரு சேர அமையப்பட்டுள்ள இந்த சிவத்தலத்துக்கு இங்கே குடும்பத்தோடு வந்தீங்கன்னா காவிரி ஆற்றின் அழகையும் பார்த்துட்டு படகு சவாரியும் செய்துக்கிட்டு ஒரு குடும்பத்தோடு ஒரு நாள் வர வேண்டிய கோவில் தாங்க நட்டாட்டீஸ்வரர் கோவில். இந்த வீடியோவில் நான் இந்த கோவிலின் வரலாறு, அழகு, சிறப்பு எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். வாங்க மக்களே. இந்த ஒரு 2 கிலோமீட்டர் போனால் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈரோடு கரூர் தேசிய நெடுஞ்சாலை அருகில் காங்கேயம்பாளையம் என்ற ஊரில் எழுந்தரில் இருக்கும் நட்டாற்றீஸ்வரர் ஆலயத்துக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இந்த கோவில் காவிரி ஆற்றின் நடுவில் ஒரு சிறு குன்றில் அமைந்திருக்குங்க. வருஷத்துல 9 மாசம் பர்சல்ல மட்டும்தான் போக முடியும் இருந்த இந்த கோவிலுக்கு இப்ப கார்ல போற மாதிரி கான்கிரீட் பிரிட்ஜ் கட்டி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம காரை ஆற்றுக்கு நடுவில் இருக்க இந்த கோவிலின் அடிவாரத்திலே பார்க் பண்ணிக்கலாம். இந்த கோவிலின் மூலவரான சிவபெருமான் அகத்தியர் அவர்களால் மண்ணால் செய்யப்பட்ட லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். சிவபெருமான் மேல் தளத்திலும் நல்லநாயகி அம்பாள் கீழ்த்தளத்திலும் திருமண கோலத்தில் அருள்பாலிக்கின்றனர். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் இங்கு வழிபடுவது விசேஷம். இதெல்லாம் விட இந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா ஆற்றுக்குளியல், பரிசல் சவாரின்னு அரை நாள் நீங்க சந்தோஷமா இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குடும்பத்தோடு இந்த கோவிலுக்கு வந்து நட்டாற்றீஸ்வரர் அருளை பெறுங்க. வாங்க, படகுல போகிறாங்க. அங்கேருந்து வருவாங்க. அது என்னன்னா, அது அங்கேருந்து என்னது பட்டலூரா? பட்டலூரில் அங்கேருந்து இப்போ இங்கே வரையும் வரவங்க அப்படிங்கிருந்து வரும்போது போட்டிங் போகிறாங்க. அதான் அது பரிசில் அவங்க போகிறாங்க. கங்கை நதி பொங்கிடும் சடைநாதனே, திங்களை அணி சூடிடும் தேவனே. கங்கை நதி பொங்கிடும் சடைநாதனே, திங்களை அணி சூடிடும் தேவனே. ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம், என்றோம் உன் பாதம் பணிந்தோம். ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம். பாறையில இருந்ததுங்க, பாறையிலேயே அந்த சாமி வச்சிருந்தாங்க. பரிசல் வச்சுதான் வர முடியும் எல்லாம். இப்ப வந்து இதெல்லாம் கட்டி கொடுத்து ஒரு 10 வருஷம் இருக்கும், 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆனா இது வந்து பழங்காலத்து கோயில். செம்மன் குறிச்சி செல்வகுல கொற்றமுக்கன் ஏக வீரமராயன் மகன் பற்றில் மண்டாடி நூக்கன் சாத்தனான ராஜேந்திர சிங்க காமிட்டன் கோயிலை புதுப்பித்தது, மண்டபம் எடுத்தது. இதுதான் சான்று பாருங்க, சோழ காலத்து கல்வெட்டு. செம்மன் குறிச்சி தான் மொடக்குறிச்சியா மாறிடுச்சு. அந்த காலத்துல சேலம் சோழனோட பாடுறங்க, நம்ம கடலோட சோழன் முடிக்க இது சேலம் சொல்றாங்க. இது வந்து சோழனோட இது இருந்திருக்கு. இந்த கோவிலோட டைமுங்க காலை 6 to 12, மாலை 4 to 6. போற்றி
நாங்கள் சிவனடியார் திருக்கூட்டம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தீவுக்கு அருகே உள்ள கிராமத்திலிருந்து நட்டாத்தீஸ்வரர் தரிசனம் பண்ண வந்திருக்கிறோம். நட்டாத்தீஸ்வரர் திருக்கோயில் என்ன ஒரு சிறப்புனா காவிரியில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஸ்தலம். இங்கே வந்து அகத்திய பெருமானே பல ஸ்தலங்களை வழிபாடு செய்து வரும்போது திருப்பாண்டி குறுமுடியில் தவம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக வந்து இங்கே வந்து நட்டாத்தீஸ்வரர் கோயிலில் முதல் அவர் தான் வந்து சிவலிங்கத்தை பிரதேசத்தை பண்ணி வழிபாடு செய்திருக்காரு. அதுதான் இப்போ இந்த நட்டாத்தீஸ்வரர் வழிபாடு. அதுதான் நாங்களாம் வந்து ஓடி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு தரிசனம் பண்ணுவதுக்காக நாங்கள் எல்லாரும் வந்து தமிழ் கடவுள் சிவபெருமான். தமிழ் கடவுள் சிவபெருமான். நான் வந்து அகத்திய பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா திருதிசையில பல மாதம் செய்த திருச்சியில் பல திருவிளையாடல் செய்வதற்காக எம்பெருமான் சிவபெருமானுடைய அகத்திய பெருமான் வடகையில வந்து அனுப்பப்பட்டாரு. அவர் வந்து பல கடங்கள் எல்லாம் தரிசனம் செய்து அகத்தியருக்கு பொதுவாக திருக்கல்யாண காட்சி பார்க்கறதுக்காகவே கைலாயத்திலிருந்து சுவாமி அமைச்சிருக்காரு. நட்டாற்றீஸ்வரர் நீங்க எந்த ஊர்னா? பரமத்தியலூர். எல்லாம் பரிசலுக்கு இங்க இருந்து அங்க போறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துற விடுங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய்டா. ஆமா ஃபுல் ரவுண்ட்ரா. அவரு பக்கத்துலக்கார சாமி. ஒரு பக்கம் வெயிட் பண்ணி சாமியே பாத்து சாமியே. அண்ணா நீங்க வேணா வாங்கடா. இது வந்து அகத்தியர் முனிவர் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட கோயில் இது. கீழே விநாயகரில் ஆரம்பிச்சு முருகன் சுவாமி பிரதட்சணம் பண்ணிட்டு அப்படியே கீழே அம்பாள்கிட்ட வந்தோம்னா ஓம் வடிவத்திலையும் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் முருகன் வந்தோம்னா அந்த ஓம்கார வடிவத்தில் இங்க கோயில் அமையப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஆத்துக்கு நடுவில் சுவாமி இருக்கனால எல்லா பூஜையுமே உச்சி காலத்துல தான் ஆகும். அது ஒரு சிறப்புங்க. அது மட்டும் இல்லாம 4 to 6 இங்க பிரதோஷம். ராஜராஜ சோழன் அவனோட அப்பா சுந்தர சோழ மகாராஜா வந்து இங்க வந்து திருப்பணியை பண்ணியிருக்காரு. நாங்க வெளியூர்ல இருந்தா கூட வராங்க. 4 திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், குரு கடவுள். இது ஆத்தி பெரிய பெருமாள். இது பெருமாள் இருக்காருங்க இந்த கோவில்ல. அர்த்தநாரீஸ்வரர். எந்த கோவிலுமே இல்லாத சிறப்பு இந்த கோவிலில் உள்ள முருகனுக்கு உண்டுங்க. அதாவது இங்கே இருக்கிற முருகன் வந்துங்க வலது காலில் முன் வைச்சும் இடது காலில் பின் வைச்சும் நடக்கிற பாவனையில் காட்சி தராருங்க. மேலும் அகத்தியர் ஒரு முறை கோவிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபட வந்தபோது இங்கிருக்கும் முருகப்பெருமான் அவரை வரவேற்று இங்கிருக்கும் குன்றை காட்டியுள்ளார். ஆகையால் தான் இன்றளவும் இந்த கோவிலில் முருகப்பெருமான் நடக்கும் காட்சியில் அருள்பாலிக்கிறார். இங்கிருக்கும் முருகப்பெருமானின் இடது கையில் கிளி இருப்பது எந்த கோவிலிலும் காணாத காட்சியாகும். இங்க இருக்கக்கூடிய நட்டாற்றீஸ்வரரானவர் அகஸ்திய மகரிஷியினால மணல்ல சிவலிங்காகாரமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டார். அகஸ்தியர் இங்கே வந்து வாதாபி உள்ளவன்கிற 2 அசுரர்களை சம்ஹாரம் பண்ணி அவருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்திங்கிற தோஷத்தை நிவர்த்திக்கும் பொருட்டு இங்கே இருக்க சுவாமியை மணல்ல சிவலிங்கமாக பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுறார். அவருடைய பிரம்மஹத்திய தோஷ நிவர்த்தியான ஸ்தலம் இது. இது காவிரி ஆரம்பிக்கக்கூடிய குடகுமலையிலிருந்து காவிரி கடலில் கலக்கக்கூடிய இடம் வரைக்கும் நீளத்திலையும் அகலத்திலையும் சுவாமி நடுவில் இருக்கிறனால இங்கே இருக்க சுவாமிக்கு நட்டாற்றீஸ்வரங்கிற ஒரு திருநாமம். அகஸ்தியர் வழிபட்டதுனால அகஸ்தீஸ்வரர் மற்றொரு திருநாமத்தோடு இங்கே இருக்கக்கூடிய சுவாமி இருக்கார். இருக்கக்கூடிய சுவாமியை தோஷங்களும் விலக பெற்று வாழ்வில் அனைத்து விதமான சௌக்கியங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ்றாங்க. அனைவரும் நட்டாற்றீஸ்வரர் வழிபட்டு வளமோடு வாழ பிரார்த்திக்கிறோம். இந்த கோயில் அப்போ வந்துங்க மலை இந்த மாதிரி பாறையில் தான் இருந்திருக்கு. இதெல்லாம் எடுத்து கட்டியிருக்காங்க. என்னை பார்த்து பார்த்து வளர்வதனா
காவிரி கண்ட விநாயகர், துர்க்கை எண்ணெய், அகத்திய பெருமான், இதாங்க நட்டாற்றீஸ்வரர். இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு மகோத்சவமானது சித்திரை 1 இங்க இருக்க சுவாமிக்கு 108 சங்காபிஷேகத்தோடு சிறப்பாக பூஜை வழிபாடு நடைபெறும். அகஸ்தியருடைய பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தியான நாள் என்பதனால் பல லட்ச மக்கள் வந்து இங்க சுவாமியை வழிபட்டு நட்டாற்றீஸ்வரர் திருவருள் பெற்று செஞ்சிருக்கிறார்கள். இந்த கோவிலுக்கு விசேஷ காலம் எதுவும் இருக்குன்னா சித்திரை 1 ஆடி 18 மாதாந்திர விசேஷங்கள் எல்லாமே. இங்க வேற என்ன சாமிலாம் இருக்குன்னா இங்க விநாயகர், சுப்பிரமணியர், சுவாமி அம்பாள், சுவாமியுடைய கோஷ்ட தேவதை, பரிவார தெய்வங்கள், அனைத்து தெய்வங்களும் இங்க இருக்கு. இது ராமாயண காலத்துக்கும் முற்பட்ட கோயில். இதுல போய் ராவணனுடைய கர்ப்பபங்கம் பண்றாரு அகஸ்தியர். அதனால ராவணன் உயிரோட இருக்கப்ப இங்க சுவாமி ஸ்தாபித்தம். ராவணன் இறந்த பிறகுதான் ராமேஸ்வரத்துல சிவலிங்க பிரதிஷ்டை நடக்குது. இங்க இருக்கக்கூடிய சுவாமியை வழிபட்ட மாத்திரத்துல அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகுறதுன்னு இந்த கோயில் ஸ்தல புராணம் சொல்லுவாங்க. நன்றியா, நன்றி. சூரிய பகவான். அகத்தியர் மணலால் செய்த லிங்கத்தை வழிபாடு செய்யும் பொழுது கம்மஞ்சோறு வச்சு இங்கே படையலாக இட்டு வழிபாடு நடத்தியிருக்கிறாரு. அதனால்தான் இன்றளவும் இந்த கோவிலில் சித்திரை 1க்கு வரும் பக்தர்களுக்கு இன்றளவும் கம்மஞ்சோறும் தயிர் சாப்பாடும் பிரசாதமாக தராங்களாம். அன்னையே சரணம். இது வந்து கீழே இருக்குங்க, மேலே போனால் தான் சிவபெருமான் மேலே இருக்கார். சிவபெருமான் உத்தரவு கொடுத்தா தான் நம்ம சிவன் கோவிலுக்கு வர முடியும். சிவன் கோவிலில் மேலும் சிறப்பாக இந்த ஆத்தி மரத்துக்குங்க கிட்டத்தட்ட 6000 வருடம் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் மேலும் சிறப்பாக இதில் புதிதாக கிளைகள் முளைப்பது இல்லையாங்க. 7 மணி இது வந்து ஆரம்பத்தில் பாறையில் தான் இருந்திருக்கேன்னா இதெல்லாம் எடுத்து கட்டினது. கைலாயவாதிகள் விழாக்களுக்கு கைலாயவாதி தொண்டு, உழவர் பணி, இந்த மாதிரி பணிகள் எல்லாம் செய்வோம். அது கோயில் கேள்வி பணி எல்லாமே செய்வோம். உங்கள் தொடர்பு உடனே எப்படி நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க, அது சொல்லுங்கள். அப்படி நம்பர் சொல்லுங்கள். 87 60 28 51. நன்றி. நமச்சிவாயா.